குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேகா என்பதும் விஜய் என்பதும் வேற அல்ல சொன்னாரு. ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு 28 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை ஏற்படுத்தி என்பது ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான். ஆனால் விஜய் இல்லாத ஒரு நிர்வாக குழு தான் எது நடந்திருக்கு. CCTVல பார்த்துட்டு இருக்காரு என்னமோ அதுவும் சொல்ல முடியாது. இப்ப பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. எத்தனை லட்சம் பேர் சேர்த்தாங்க திருப்பி? பொதுவா ஜெயக்குமார் ஜெயக்குமாரை எதிர்த்து தான் பேசுவார். ஏன் இந்த விஷயத்தை ஆதரிக்கிறாரு? கண்டிப்பா சிறுபான்மை வாக்குகள் அவர் கிடைக்காது. அது நீக்கிட்டா நல்லது தானே அவருக்கு. திமுகவுக்கு போற வாக்கு தானே. தாவேகாவோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல. வெறுமனே திமுக சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க உறுதியான கருத்து சொல்றீங்க. பாஜகவுடைய விஷயங்கள்ல நீங்க உறுதியான கருத்துக்கள் சொல்லுங்கன்ற. அவர் எடுக்கிற முடிவு அதிமுக எப்படி சொன்னாங்க, நாங்க ஆதரிக்கிறோம்ன்றாங்கல்ல. இப்போ அடி அந்த மூக்கணங்காரு போட்டு அந்த மாடை பிடிச்சிட்டாங்க, அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ விஜயை ஓட விட்டுருக்காங்க. இது பாஜகவோட ஸ்டைலு. அது ஏற்கனவே எடப்பாடிக்கு தெரியும். உள்ளுக்குள்ள சிரிச்சிருப்பாரு. இப்போ நிர்மல்குமார் வெளியே சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்கள இப்போ மகாபலிபுரத்துக்கு அழைச்சி விசாரித்தார். இதோட முடிஞ்சு போச்சு, தாவேக்கா மன்னிப்பு கேட்டு விட்டுருவார் கட்சியை அப்படிலாம்னாங்க. அப்புறம் கட்சியை பழையபடி அமைப்பாக மாற்றிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழ்நாடு அரசை குறை சொல்லி சூட அடுத்தது 28 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தார். உங்களுடைய ஆலோசனை கூட்டம். இப்போ பழையபடி தாவேக்கா புத்துணர்ச்சி பெற்றுச்சு, இன்னும் ஆக்டிவ் தான், பழையபடி மீண்டும் வருவார், முன்னை விட வேகமாக வருவார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய் இந்த கரூர் சம்பவத்தின் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரு, அடுத்து அரசியலை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி சொல்ல வரீங்க? கரூர் மக்களை, பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் வர வச்சு பார்த்தீங்க, அதை பற்றி பேசிட்டோம். காலில் விழுந்தீங்க, கதறி அழுதிங்க, அதெல்லாம் நீங்கள் தான் கசிய விட்டீங்க. ஏன்னால் எந்த வீடியோவும் வெளியே வரல. காலில் விழுந்தாரா விழுலையான்னு தெரியாது. விழுந்தாரா விழுகலையாங்கிறது யாரும் நம்ம பார்க்கல. ஆனால் அங்கே யார் காலில் விழுந்தாங்களோ அவங்க வெளியே விஜய் என் காலில் விழுந்து கதறினாருன்னு சொன்னாங்க. அந்த செய்தியை கசிய விட்டதும் தாவேக்கா நிர்வாகம்தான். அப்போ இந்த செய்தி எப்படி போய் சேரணும்? ஒருவேளை விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும், மக்களுக்கு ஒரு அனுதாபம் வரணும், அப்படி தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னால் எந்த தலைவர்களும் காலில் விழுவதை வெளியே சொல்ல மாட்டாங்க. பொதுவாக தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவர்களும் காலில் விழ மாட்டாங்க, அந்த செய்தி வெளியே வராது. அப்படி காலில் விழுந்தாலும் அதை கசிய விட மாட்டாங்க. அது அவங்க சொல்லி தான் தெரியும், நம்ம பார்க்கல. இப்போ நீங்கள் ஒரு 28 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்கீங்க. தாவேக்கா என்றால் அது விஜய் தான். விஜய் சொல்கிறது தான் வேத வாக்கு. விஜய் என்ன சொல்கிறாரோ அதுதான். அப்போ தமிழக மக்களுக்கு, ஏன்னா அவரே சொன்னது தான், எங்களுக்கு சின்னன்னு ஒன்றும் இல்லை, நான் தான் சின்னம், 234 தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன், நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறீங்க. தாவேக்கா என்பதும் விஜய் என்பதும் வேறு அல்ல சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு 28 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை ஏற்படுத்தி என்பது ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான். ஏனென்றால் ஒரு கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு ஒரு தனிப்பட்ட கருத்து செயல்படுத்துவதை விட ஒரு பெரும்பாலான கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு முடிவெடுப்பது என்பது ஒரு கட்சிக்கு அழகு, அரசியல் கட்சிக்கு ஒரு அழகு தான், மாற்று கருத்து கிடையாது. இப்போ இதெல்லாம் செய்திருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி புஷியானதிலிருந்து இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் ஆதவர்ஜி எல்லாருமே அந்த 28 பேரில் நிர்மல்குமார். ஆனால் இவற்றையெல்லாம் செய்த விஜய் நேற்று நடந்த நிர்வாக குழுவில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் கலந்துக்கலையே? அவர் கலந்து கொள்ளவில்லை. விஜய் இல்லாத ஒரு நிர்வாக குழு தான் எது நடந்திருக்கு. அதுதான் எல்லோருக்கும் ஒரு சின்ன அதிர்ச்சி. நீங்களும் அரசியல் கட்சியில் இருக்கிறவர் தான், உங்கள் கட்சியில் நிர்வாக குழுனா தலைவர் இருப்பாரா? தலைவர் தாங்க நிர்வாக குழுவே நடத்துவார். ஒரு கட்சியுடைய தலைவர் தான் நிர்வாக குழுவை நடத்துவார். அவர் எல்லா கட்சியும் எடுத்துக்கங்களேன். இப்போ திமுகவில் நிர்வாக குழு நடக்குதுன்னா முதல்வர் இருப்பார், கட்சியுடைய தலைவராக திரு ஸ்டாலின் இருப்பாங்க. அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் தான் நிர்வாக குழு நடக்கும். ஏனென்றால் நிர்வாக குழு என்பது ஒரு உயர்மட்ட குழு. அங்கே பல்வேறு கருத்துக்கள் பேசப்படும், பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படும்.
அதை வந்து ஆய்ந்து உள்ளாய்ந்து ஒரு முடிவெடுப்பது தலைவருடைய முடிவாக இருக்கும். இப்போ நீங்கள் புஷி ஆனந்த்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பார்ல சில விஷயங்கள், இதை சொல்லுங்க. எங்க புஷி ஆனந்தை வந்து வீக்கப்படுத்துறதுக்கான நிர்வாக குழுவை நீங்கள் முன்னாடி எல்லாம் புஷி ஆனந்த் தான் இட்டாந்தாரு, இட்டு போனார். புஷி ஆனந்த் தான் எல்லாம் பண்ணார். புஷி ஆனந்த் தான் மரத்துலேருந்து கீழே இறங்க சொன்னார், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கீழே இறங்க சொன்னார், கூட்டத்தை எப்போ நடத்தணும்னு சொன்னார், தலைவர் எப்போ வருவார். அந்த முதல் நபர் வந்து புஷி ஆனந்த் தானே சார், அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லி மற்றவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. புஷி ஆனந்த் ஒரு பொதுச் செயலாளர், நிர்மல்குமார் வந்து ஒரு மாநில நிர்வாகி, அருண்குமார் வந்து செய்தி தொடர்புடைய இல்லை கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். அப்போ ஆதவர்ஜின் யார்? அப்போ எல்லோரும் தேர்தல் எல்லாருமே முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பொதுவாக ஒரு நிர்வாக குழுவில் தலைவர் வந்து முதல்ல ரொம்ப பேச மாட்டார், கவனிப்பார். ஏன்னா கருத்துக்கள் எப்படி வருதுன்னு தெரியணும். 28 பேர் கொண்ட குழு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கருத்தை அடுத்து பொதுக்குழு வச்சுருக்காங்களா, அதில் வருவார். நிர்வாக குழு எடுக்கிற முடிவை தான் பொதுக்குழு தான் செயல்படுத்துவாங்க. அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நிர்வாக குழுவில் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை தான் பொதுக்குழுவில் பேசுவாங்க. பொதுக்குழுவில் வந்து கருத்துக்கள் கேட்பாங்க. பொதுக்குழுவை வந்து ஒரு புதிதாக ஒரு கருத்துக்களை பொதுக்குழுவில் பேச மாட்டாங்க. நிர்வாக குழு என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் பொதுக்குழுவே நடத்தப்படும். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் வந்து பொதுக்குழு, இப்போ நிர்வாக குழுவில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்கருத்து சொல்லியிருப்பாங்க. புஷி ஆனந்தோட கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதவர்ஜனுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நிர்மல்குமார் என்ன பாயிண்ட்ல பேசுறாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவர்கள் எல்லாம் என்ன பேசினாலும் அப்போ பெரும்பாலானவர்கள் எந்த கருத்தை ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல. ஒருவேளை வந்து சிசிடிவியில் பார்த்துட்டு இருக்காரு என்னமோ, அதுவும் சொல்ல முடியாது. அவர் அங்கே இல்லைனாலும் அங்கே நிர்வாகக்குள்ள நடப்பதை வந்து ஒரு கேமரா வைத்து அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு என்னமோ தெரியாது. என்ன நடக்குது, நிர்மல்குமார் இப்படி பேசுகிறாரா, நான் இல்லாத போது புஷி ஆனந்த் இப்படி பண்ணுறாரா, நான் இல்லாத போது ஆதவர்ஜனுடைய குரல் இப்படி உயருதா, கேட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அடிப்படையில் ஒரு நிர்வாக குழு என்பது தலைவர் முன்னிலையில் தலைவர் பதில் சொல்லுவார். இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா தலைவராக இருந்த நான் என்ன செய்வேன், அதுக்கு மறுத்து சொல்லுவேன், இல்லைன்னா உங்கள் கருத்தை ஆதரித்து சில விஷயங்களை சொல்லுவேன். அது ஏன் உங்கள் கருத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிற காரணத்தை சொல்லுவேன். பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு கருத்துக்கு வந்திருக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், 28 பேரில் வந்து புஷி ஆனந்த் மாதிரி ஆட்கள், ஆதவர்ஜுன் மாதிரி ஆட்கள், அருண்குமார், நிர்மல்குமார் உடைய குரல் உயர்ந்திருக்கலாம். கீழே 26ஆவதா 27ஆவதா 28ஆவதா இருக்க நிர்வாகிகளுடைய குரல், அவர்கள் என்ன கருத்து சொன்னாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கீழே இருக்கின்றவுடைய கருத்துக்கள் இந்த கருத்தை வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு கீழே இருக்கவும் சொன்னால், மேலே இருக்கின்ற புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனோ நிர்மல்குமாரோ தடுத்துட்டான்னு வைங்க, இது எப்படி விஜய்க்கு போய் சேர்ந்துருக்கும்? அது ஒரு பெரும்பான்மை கருத்து இல்லையே. அடிப்படையே உங்களுக்கு வந்து முடிஞ்சு போகுது. இப்போ உங்களுக்கு 28 பேரை கொண்ட நிர்வாக குழு அமைத்தது என்பதே வந்து ஒரு பெரும்பான்மை கருத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பெரும்பான்மை கருத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர் இருந்தால் தான் தைரியமாக பேசியிருப்பாங்க. தலைவரே இல்லை அப்படிங்கும்போது எப்படி பேசியிருப்பாங்க? அது ஒரு பார்வை. இப்போ இரண்டாவது, இப்போது நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அதே மாமல்லபுரம் தான். அவர்களுக்கு அந்த மாமல்லபுரமும் அந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடு தான் இப்போ வந்து எல்லாமே. ஏன்னா அவருக்கு அங்கேருந்து வருவதுக்கு எளிது. அது வந்து பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, வாங்க மாமல்லபுரத்துக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் வச்சு அப்புறம் டிராஃபிக் ஆகுங்களா? என்ன டிராஃபிக்? எங்கே டிராஃபிக் ஆகாதா? நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் கரூர்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்க எல்லாரையும், கரூரில் வந்து காவல்துறை அனுமதிக்கலைன்னாங்க. மாமல்லபுரம் வந்து ஆந்திராவில் இருக்குது, மாமல்லபுரம் கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுக்கும் ஒரே டிஜிபி தான், தமிழ்நாடு முழுவதும் தலைமை டிஜிபி ஒருத்தர் தான். ஸோ அது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி நிர்மல்குமார் நேற்று வெளியே வந்து பேசுகிறாரு, நாங்கள் கரூரில் போய் பார்ப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கலைன்னு. 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். எங்கே வெயிட் பண்ணீங்க? ஆளே காணோன்னு சொல்லிட்டு தேடினாங்களே, ஊடகங்களே தேடினாங்களே. நான் என்ன கேட்குறேன், அப்பொழுதே நீங்கள் ஊடகத்தில் நாங்கள் காத்துட்ருக்கோம், காவல்துறை அனுமதிக்கலை. ஊடகங்கள் வந்து நீங்கள் என்னடா பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆளாக பறந்தாங்க தெரியுமா? திருச்சி ஏர்போர்ட்டில் விஜய் போகிறாரு, பின்னாடி இருந்த ஊடகவியலாளர் கத்துறாங்க, அண்ணா 30 பேர் செத்துட்டாங்கண்ணா. அப்போ 30 பேர் தான் தகவல் வந்தது, 30 பேர் செத்துட்டாங்கண்ணா அப்படின்னு. உடனே திரும்பி வந்து, அப்படியா 30 பேர் செத்துட்டாங்களா, நான் போகிறதே கேன்சல் பண்ணுறேன், நிர்வாகிகளை கூப்பிடுங்க, நான் இங்கே தங்குறேன், நிர்வாகிகள் போய் பாருங்கன்னு சொல்ல முடியுதானே?
இல்லை என்றால் நிர்வாகிகளே வந்து உடனே ஊடகத்துக்கு பேசுங்க, காவல்துறை அனுமதிக்க மறுக்கிறது. இந்த கதறீங்கல்ல காலில் விழுந்து, அப்பொழுதே திரும்பி வந்து நீங்கள் அப்பொழுதே காலில் விழுந்து கதறி இருந்தால் உங்கள் ரேஞ்சே வேற. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய தலைவராக ப்ரொமோட் ஆகிருப்பீங்க. அது நடக்கலையே. அப்போ நீங்கள் இப்பொழுது இத்தனை நாளுக்கு அப்புறம் 30 நாள் முடிந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? காலில் விழுந்து கதறீங்க, குற்ற உணர்வு தாங்காமல் கதறீங்க. அதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கி வெளியே வந்தவங்கெல்லாம் வந்து பாவப்படுறாங்க. அவர் இப்படி காலில் விழுந்து கதறிட்டார், பாவமாக இருந்தது, கண்ணீர் விட்டு கதறினார். நீங்கள் பூட்டி அறைக்குள் கதறினதை அவங்க வெளியே சொல்ல சொன்னது யார்? முதல்ல அதை கசிய விட்டது யார்? அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலையே நீங்கள் உருவாக்குறீங்க. இது ஒரு லீடர்ஷிப்புக்கு அழகு இல்லையே, தலைமை பண்புக்கு அழகு இல்லை. இப்போ நிர்வாக குழுவில் நீங்கள் இருந்து கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவெடுத்திருக்கணும். அப்போ அதையும் நீங்கள் வந்து கேமரா வழியாக பார்த்து ரசித்திருக்கிறீர்கள், அல்லது கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. அது ஒரு சாப்டர். அப்புறம் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு மாதத்துக்கு முன்பு நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் அப்படிங்கிறார். இப்போ நடுவில் வந்து பேசப்பட்டது அதிமுக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதிமுக கூட்டணியோட வரும், இவருக்கு வேறு வழி இல்லை, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட்டணி வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்லாம் பேசினாங்கல்ல. இப்போ அவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு தான் அப்படிங்கிறார். இது நிர்மல்குமார் சொல்லக்கூடாது, விஜய் சொல்லியிருக்கணும். அவர் தானே தலைவர், அவர் கட்சியுடைய தலைவருங்க, நடிகர் இல்லைங்க. ட்வீட் போட சொல்லுங்கள், அவர் தான் ட்வீட் தானே போட்டார். இதே நிலைப்பாடு தான், மாற்றம் இல்லை, நாங்கள் பாஜகவையும் அப்படி தான் எதிர்க்கிறோம், பொதுக்குழுவில் பேசணும். இன்றைக்கி கருத்து சொல்லியிருக்காங்களாம், 28 பேரில் பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு. ஆனால் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குது? நீங்கள் அதிமுக அதில் வந்து வெளிப்படையாகவே நீங்கள் தாவேகா நமக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டாங்க, கொடி பறக்குதுன்னு சொன்னாங்க, வந்துடணும்னு சொன்னார் எடப்பாடியே. அவர் வரவேற்கிறாரு. அவரை பொறுத்தவரை தாவேகா உள்ளே வந்தால் கூட ஒரு 10 விழுக்காடு கூட வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் உள்ளே வந்துட்டால் நம்ம வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிடலாம், அவங்க நினைப்பதான். அதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து இப்போ நிர்மல்குமார் வெளியே வந்து சொல்கிறாரு, நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். விஜய் சொல்லலை, நிர்மல்குமார் சொல்கிறாரு. நாளைக்கு தலைவர் வந்து அந்த வார்த்தையை மாற்ற முடியும். சிபிஐ வசம் கேஸ் இருக்கிறது, சிபிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒன்றும் தெரிய தகவல் இல்லை. ஜனவரியில் தெரியுங்க, இன்னும் 2 மாதத்துக்கு யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. நவம்பர் டிசம்பரை உங்களை விட்டுருவாங்க. ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த எஸ்ஐ இது நடந்துக்கிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையத்துடைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, எஸ்ஐஆர் நடந்து கொண்டு இருக்கிறது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இன்றைக்கி திமுக கூட்ட போகின்ற அந்த கட்சி கூட்டத்திற்கு கூட தாவேகாவுக்கு அழைப்பு இல்லைன்றாங்க. அழைப்பு கொடுத்துருதா செய்தி அது ஒரு இன்னும் ஒன்றும் நாம் தமிழர் இருக்கோம். ஏனென்றால் இப்பொழுது வந்து திமுக கூடுகின்ற கூட்டம் என்பது எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு மனநிலை. நான் என்ன கேட்குறேன், இப்போ தாவேகா எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்குதா, எதிர்ப்பு தெரிவிக்குதா? அந்த அருண்ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, எஸ்ஐஆரை வச்சு வாக்காளர்கள் நீக்குவதோ போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னா கண்டிக்கத்தக்கது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, அவருக்கு சட்டம் தெரிஞ்சு சட்ட பிரகாரம் சொல்லியிருக்காரு. அரசமைப்பு சட்டம் பிரகாரம் அந்த ஆர்டிக்கல் 134 234 செக்ஷன் 21 பிரகாரம் எஸ்ஐஆர் என்பது எல்லா வருஷமும் நடக்கத்தான் செய்யுது. ஆனால் எஸ்ஐஆர் பேரில் நடக்கலை. தேர்தல் நடக்குவதற்கு முன்பு எல்லாமே வந்து வீடு வீடாக வந்து வாக்காளர் சரிபார்ப்பு அது நம்ம பார்த்துருக்கோம்ல. என்ன செய்வாங்க, இறந்தவர்கள் பேரை நீக்குவாங்க. இப்போ வாக்காளர் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அந்த தேர்தலுடைய அதிகாரிகளை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தரும் அந்த பகுதி வாக்கு முகவர்களும் சேர்ந்து வருவாங்க. ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஓ லிஸ்ட்டில் இருக்கா, என் லிஸ்ட்டில் இருக்கா பேர், அவர் உயிரோடு இல்லையா நீக்கு எழுதுவாங்க. அதுக்கு பெருசாக எவிடன்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க, சொல்ல வச்சு நீக்கிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ரூஃப் இருக்கான்னு இருக்கிறத வாங்கிக்குவாங்க. மற்றபடி புதுசாக சேர்க்கணுன்னா கூட சேர்ப்பாங்க, ஃபார்ம் 6 கொடுத்து சேர்ப்பாங்க. இதுதான் நடக்கும். பட் எஸ்ஐஆர் அப்படி இல்லை. இதில் வந்து எந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லை, முழுக்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நடத்துறது. அவர்கள் யாரை நீக்கினாலும் யாரை நீக்கினாங்கன்னு விஷயமே நமக்கு அவங்க வெளியிட்டால் தான் தெரியும். அதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்றாங்க. அந்த வெப்சைட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதற்கு கால அவகாசம் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்தல் 4 மாத காலத்தில் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை. கடைசி நேரத்தில் செஞ்சுட்டு
இரவோட இரவாக ஒரு 10-20 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த புரிதல் வந்து இப்போ பீகாருக்கு நிகழ்வுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தோணுது. முன்னாடி தெரியாது. பீகாரில் தான் வந்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் இப்போ கண்காணிக்குது என்ன செய்கிறீங்கன்னு. இன்றைக்கும் தமிழ்நாடுடைய எல்லா கட்சிகளும் இதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்குறாங்க, இதில் வந்து கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக நிலைப்பாடு எடுத்து விட்டது இது வந்து எஸ்ஐஆர் நடத்தலான்னு. ஏன்னா பாஜகவுடைய நிலைப்பாடு தான் அதிமுக நிலைப்பாடு. இப்போ உங்கள் நிலைப்பாடு வந்து ஒரு இல்லை, அதிமுக அவங்க சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்களே. இப்போ ஜெயக்குமாரே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆர்கே நகரில் 40,000க்கு மேலே போலி வாக்காளர் இருந்தாங்க, இறந்தவர்கள் பேர் இருந்தது, போலி வாக்காளர். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிமன்ற உத்தரவுப்படி அதில் 30,000 பேரை வந்து அப்புறம் நீக்கினாங்க. அதே போல் ஈரோடு கிழக்கில் சில அதை சொல்லியிருக்காரு சார். என்ன குற்றச்சாட்டுனா, இதை நான் உடச்சி பேசுகிறேன். என்ன குற்றச்சாட்டுனா, இந்த எஸ்ஐஆர் மூலமாக யாரை வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையம் நீக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து யாரும் கட்சிக்காரங்க போகல, நீக்கிட்டு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்க்குற வேலை செய்வாங்க. அது எத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு தெரியாது. இப்போ பீகாரில் 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. எத்தனை லட்சம் பேர் சேர்த்தாங்க? திருப்பி 21 லட்சம் பேர் சேர்த்தாங்க. அதுலேயும் புது வாக்காளர்கள் இருந்தாங்க. மீதி இருக்கிற 40 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லை. அவர்களெல்லாம் வெளிமாநிலத்தில் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. 2 விதமான சந்தேகம் அதுக்குள்ளே வருது. அதை விஜய் கட்சி புரிஞ்சுக்கிட்டான்னு நான் தெரியல. ஒன்று வந்து சிறுபான்மை வாக்குகள் தான் நிறைய நீக்கப்பட்டிருக்கு பீகார்லன்னு. சிறுபான்மை வாக்குகள்னால் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது முஸ்லீம் பேரா கிறிஸ்டின் பேரா கண்டுபிடிச்சிருவாங்க. அவர்கள்லாம் சிறுபான்மை. அவர்களுக்கு நல்லா தெரியும் சிறுபான்மை வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரும்பாலான வாக்குகள் வரப்போகிறது இல்லைன்னு. அது நீக்கினதுனால யாருக்கு நஷ்டம்? திமுக கூட்டணிக்கு தான் நஷ்டம், அதிமுக நஷ்டம் இல்லையே. ஏற்கனவே இதே ஜெயக்குமார் ராயபுரத்தில் தோத்ததுக்கு காரணம் சிறுபான்மை மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை சொன்னாரா? 40,000 வாக்குகள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கும், 40,000 சிறுபான்மை வாக்குகள் எனக்கு கிடைக்கல. இப்போ நீக்கினா அவருக்கு நல்லது தானே? யோசிச்சு பாருங்க. பொதுவாக ஜெயக்குமார் வந்து பாஜகவை எதிர்த்து தான் பேசுவார். ஏன் இந்த விஷயத்தை ஆதரிக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் பாஜக கூட்டணியில் இன்னும் ராயபுரம் தொகுதியில் அவர் போட்டிட்டார்னா கண்டிப்பாக சிறுபான்மை வாக்குகள் அவர் கிடைக்காது. அதை நீக்கிட்டால் நல்லது தானே அவருக்கு, திமுகவுக்கு போகிற வாக்கு தானே. இந்த பாயிண்ட் ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதிமுக பாஜகவிற்கு நன்மை, அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்பதை தாவேகா புரிந்திருக்கிறதா? இன்னைக்கு தாவேகா வந்து அதை எதிர்க்கிறதா? அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதை முழுமையாக எதிர்க்கணும் இல்லை. இப்போ வந்து தாவேகாவோட ஸ்டாண்ட் என்னன்னே தெரியல. சும்மா வந்து அவர் அருண்குமார் என்ன சொல்கிறாரு, அரசமைப்பு சட்டம் இந்த செக்ஷன் பிரகாரம் ஒருத்தரை வந்து தேவையில்லாமல் நீக்கிடக்கூடாது, தேவையில்லாமல் சேர்த்துடக்கூடாது, அது எல்லாத்துக்கும் உள்ளது தான். அதான் அடிப்படை. வாக்கு சரிபார்ப்பு என்பது அடிப்படை. அதுதான். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த எஸ்எஸ்ஆர் நடந்தது. அதாவது இந்த சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க. இந்த சம்மரி ரிவிஷனுங்கிற பேரில் ஒவ்வொரு வருஷமும் வாக்கு சரிபார்ப்பு நடக்கும். இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி இப்போ கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து ரொம்ப வந்து அதை முழுமையாக செய்ய போகிறோன்னு சொல்லி தான் இப்போ வந்து அவங்க 45 லட்சம் பேருக்கு வந்து பீகாரில் வாக்கு இல்லை. அதில் பெரும்பாலானவர்கள் சிறுபான்மை மக்களும் தலித்து மக்களுங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது நீதிமன்றத்திலே வச்சுருக்காங்க, நான் சொல்லலை. இப்போ நீதிமன்றமே இந்த கேள்வி கேட்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் தேர்தல் நவம்பர் 6, இந்த வர 6ஆம் தேதி அங்கே தேர்தல் நடக்க போகுது. அதுக்குள்ளே அது பிரச்சனை முடியாது. அப்போ பிரச்சனையை கடைசி நேரத்தில் கொண்டு வந்ததுனால தான் அங்கே பல 40 லட்சம் பேருக்கு அங்கே வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. இதை முன்னாடியே செய்யுங்க, அல்லது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யுங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கும். சார், இது குறித்து தாவேகா தரப்பில் ஒரு அறிக்கையோ ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? இப்போ நீங்கள் நிர்மல்குமார் வெளியே வந்து சொல்கிறாருல்ல, நாங்கள் வந்து இங்கே ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கோம், நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்போ நீங்கள் உறுதியாக இருக்கேன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் உறுதியான கருத்துக்களை வெளியே சொல்லணும். வெறுமனே திமுக சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் உறுதியான கருத்து சொல்கிறீங்க, பாஜகவுடைய விஷயங்களில் நீங்கள் உறுதியான கருத்துக்கள் சொல்லுங்கன்ற. அவர் எடுக்கிற முடிவு இப்போ அதிமுக எப்படி சொன்னாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோன்றாங்களா. இப்போ நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது வருகின்ற 2ஆம் தேதி நவம்பர் 2. அதில் நீங்கள் கலந்துக்கணும் கண்டிப்பாக. உங்களுக்கு அழைப்பு இது வரைக்கும் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. கொடுத்தால் கலந்து கொண்டால் அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் அதுக்கு எதுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஆதரித்தால் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக கலந்துக்காது. ஏன்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராகத்தான் அந்த ஒரு கூட்டமே நடக்க போகுது. இப்போ அதிமுக ஏற்கனவே ஸ்டாண்ட் வெளியே சொல்லிட்டாங்க, நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம், எஸ்ஐஆர் தேவை.
ஜெயக்குமார் சொன்ன விஷய பிரகாரம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆதரித்தால் கலந்து கொள்ள மாட்டீர்கள், ஒருவேளை நீங்கள் ஆதரித்தால் அப்போ இன்னும் ஈஸியாக எங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்கன்னு. அப்போ இதெல்லாம் தான் ஒரு நிலைக்கண்ணாடி மாதிரி நமக்கு தெரியும். அதனால் விஜய் வாயை திறந்து இந்த நவம்பர் 5ஆம் தேதி நடக்கின்ற பொதுக்குழுவில் பேசினால் மட்டும்தான் தாவேகாவுடைய ஸ்டாண்ட் வெளியே தெரியும். நல்லா நிர்மல்குமார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன முடிவோ அதே தான் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜிலாம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது சொன்னதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது அதிமுக என்ன நினைப்பாங்க? அதிர்ச்சியாக நினைப்பாங்களா, இல்லை நம்ம எப்படி இழுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்போ அமித்ஷா ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம். குறிப்பாக விஜயை பற்றி கேட்கும்பொழுது அவரை பற்றி சேர்க்கிறது குறித்து கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அவரும் சேர்த்தணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் இருக்கிறாரு. இப்போ தாவேக்கா தான் இடம் கொடுக்கலையா? அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன பேசினாரு, எப்படி முரண்டு பிடிச்சாரு, ஒத்துக்கிட்டாரா? நிரந்தரமா இல்லைன்னாருல நாடாளுமன்ற தேர்தலில். பாஜகவோட எங்களுக்கு எப்பவுமே கூட்டணியும் இல்லை, திமுக கூட நீங்கள் நம்ப முடியாது, எங்களை நம்பலான்னாரு. அப்படித்தானே முரண் பிடிச்சாரு, வாய்ப்பே இல்லைன்னாரு. அப்படி சொன்னவரை தான் 3 பஸ்ஸு 3 காரு மாறி கூட்டி போய் டெல்லி கூட்டி போய் விட்டானுங்க. அங்கே போய் தலையில் துண்டை போட்டுட்டு வந்தார், மொத்த மூடிட்டு வந்தார். விஜய் அப்படிலாம் சொல்லலையே. சீமான் என்ன சொல்கிறார், நேற்று இதில் பாஜக கூட்டணியில் சேருவதற்காக தான் விஜய் வழக்கில் சேர்க்கல அப்படிங்கிறாரு. என்னன்னு புரிஞ்சுக்கிங்க, இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குது. தாவேகா விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரணும்னு இப்போ அதிமுக விரும்புது, அது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. பாஜக நீங்கள் சொன்ன மாதிரி, அமித்ஷா சொன்ன மாதிரி நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பேசிட்டு ஒரு முடிவெடுப்போம், விரிவுபடுத்த தான் விரும்புகிறோம், அவங்களும் விரும்புகிறாங்க. 2, சீமான் என்ன நினைக்கிறாரு, இவங்க அவங்கள்ட்ட போகட்டும்னு நினைக்கிறாரு. இந்த கூட்டணிக்குள்ள போயிடட்டும், போயிட்டா நம்ம காப்பாற்றப்படுவோம். ஏன்னா இப்போ நமக்கு விழுகிற வாக்குகள் விழுந்துடும். தனியாக நின்றா சிக்கல் சீமானுக்கு. இப்போ நீங்கள் தனியாக நின்றா, சீமானும் விஜயும் தனித்தனியாக நின்றா, இந்த வாக்குகள் சீமான் வாக்குகளை பிரிஞ்சுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதுக்குள்ளே போயிட்டா சீமான் வாக்குகள் பிரியாது, 8 விழுக்காடு வாக்குகள் அப்படி சாலிடாக 10% கூட விழுந்துடும். இப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, விஜயை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்களேன், வயக்காட்டில் ஒரு மாடை பிடிக்கிறதுக்கு முன்னாடி விரட்டுவாங்க, அது வயலை சுற்றி சுற்றி வரும், அதுக்கப்புறம் சுருக்கு கயிறு போட்டு இழுப்பாங்க. இப்போ விஜயை ஓட விட்டுருக்காங்க, புரியுதா? இது பாஜகவோட ஸ்டைலு. அது ஏற்கனவே எடப்பாடிக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே சிரிச்சிருப்பார். இப்போ நிர்மல்குமார் வெளியே சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் இல்லை. பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச போகிறாரு தான். நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழுவில் என்ன விஜய் வார்த்தைகளை சொல்ல போகிறார். ஏன்னா அடிப்படையில் என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்க இந்த கருத்தை சொல்லிட்டு இறுதி முடிவை தலைவர் எடுப்பார்னு தான் சொல்கிறாங்க. இறுதி முடிவை நிர்மல்குமார் அறிவிக்கல. இப்போ வரைக்கும் ஸ்டாண்ட் இது. இந்த நிமிஷம் அவர் அப்படிதாங்க, இவரே முதல்வர் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்லி அவர் பாவம் அழுது புரண்டு அப்புறம் அவர் தாங்க இருந்துட்டு போகிறாருங்க அப்படின்னு சொன்னது யார்? அமித்ஷா தான். என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு அழுது புரண்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம், முடிவு வந்துக்கிறட்டுன்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ பீகாரில் இப்படி தானே சொல்கிறேன் நிதிஷ்குமார். இப்போ நிதிஷ்குமார் நிலைமை அப்படி தான். நிதிஷ்குமார் பீகாரில் அதுவே 101 101 நிற்கிறாங்க, மெஜாரிட்டியே வராது. வெளிப்படையாகவே நிதிஷ்குமாருக்கு மெஜாரிட்டி வராது, வெற்றி பெற்றா கூட. இப்போ அங்கே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர்களுடைய ஃபார்முலாவே எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி ஒரு பாஜகவோட சேர்ந்த ஆட்சி தான். அது எல்லா மாநிலங்களிலும் யாரையும் தனித்து விடலை. மகாராஷ்டிராவில் வச்சாங்க, பீகாரில், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணுறாங்க. இப்படி தான் அவங்களுடைய ஸ்டாண்டு. அதை இன்றைக்கி எடப்பாடி அந்த மூக்கணங்காரி போட்டு அந்த மாடை பிடிச்சிட்டாங்க, அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி விஜயை ஓட விட்டுருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்கு பல்வேறு அவங்களுக்கு காரணிகள் இருக்குங்க. சிபிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. காவல்துறை தமிழ்நாட்டுக்கு சொந்த கண்ட்ரோலுக்கு உட்பட்டது. நான் சொல்கிறது இந்த இடியாக இருக்கட்டும், இல்லை இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எல்லாமே உள்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ எல்லாரையும் வைத்து விஜயை ஓட விடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இன்றைக்கி முழுக்க விஜய் எந்த முடிவையும் அவரால் அறிவிக்க முடியாத இடத்துல இருக்காங்க. நிர்மல்குமாரை வைத்து, புஷி ஆனந்தியை வைத்து சும்மா வெளியே
பொது வழியில் பேச வைப்பது என்பது எல்லாமே ஜஸ்ட் பல்ஸ் பார்க்குறது தான். இந்த மாதிரி ஒரு பல்ஸ் பார்த்தா இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. விஜய் சொன்னாதான் ஸ்டாண்டு. பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச போகிறார், அது முக்கியமானது. அப்போ பொதுக்குழுவில் வந்து விஜய் வந்து இல்லை நான் தனியாக தான் நிற்க போகிறேன், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், அந்த தைரியத்தோடு பேசுவாரா? எங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம் இல்லைங்க பனையூரில், பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இதுதான் முக்கியமானது. அதனால் இந்த நவம்பர் 5 வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இதில் நமக்கு ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான அரசியலை தவேகா முன்னெடுக்குது, இல்லை அவர்களிடம் படுத்தே விடுவார்களா அப்படிலாம் நம்ம பார்க்கணும். கருத்துக்களை பார்க்கணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.